பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் மூலியமா இந்த நேர சர்வீஸ்க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்றேன். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிப்போம், ஆராதிப்போம், அவரை போற்றுவோம், பாடுவோம், புகழவும். அவர் நம்மளை படைத்த தகப்பன். அவர் நம்ம துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர். அவர் நம்ம துதிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் உற்சாகத்துடன் இருக்கீங்களா? இந்த காலை வேளையில் அவரை துதிக்க எல்லாரும் ஆயுதமா இருக்கீங்களா? வாங்க நம்ம அவரை சேர்ந்து துதிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றியோ நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், புகழ வந்திருக்கிறோம், பாட வந்திருக்கிறோம் ராஜா, உயர்த்த வந்திருக்கிறோம் ராஜா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. உம்முடைய அன்பினால் எங்களை இழுத்துக் கொண்டீரே, உம்முடைய சிநேகத்தினால் எங்களை சிநேகித்தீரே, உம்முடைய காரியத்தினால் எங்களை அணைத்துக் கொள்வதற்காக உங்களுக்கு நன்றி 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 ராஜா, ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அண்ணாதி ஸ்நேகத்தாலே நேசித்தீரையா, காருண்யத்தினால் நீ அழைத்து கொண்டீரே. சொல்லுவோமா? அவர் ஸ்நேகத்தாலே நேசித்தீரையா, காருண்யத்தினால் நீ இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க தைரியம் பெரியது, உங்க கிருப பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்லுவோமா? அவர் அன்பு பெரியது, அவரோட இரக்கம் மிகவும் பெரியது, அவரோட கிருப பெரியது, அவரோட தயவு பெரியதுங்க. அவர் அன்புனால நம்மளை இழுத்து கொண்டிருக்கிற. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து. எஸ் லார்ட். அனாதையா திரிந்தோமே, அதை நினைச்சு பாருங்க. எங்கேயோ பரதேசிகளாமா வாழ்ந்தோமே, நம்மள தேடி வந்தாரு, நம்மள அன்பு காட்டினாரு, ஜீவனோட வைத்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருப பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரிய. சொல்லுங்க சபையோ, சொல்லுங்க. இரக்கம் பெரியது, உங்க கிருப பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா. எப்படி அலைஞ்சிருப்போம் நிலையில்லாத உலகத்துல? நிகரில்லாத தெய்வம் நம்மள வந்து அணைத்து கொண்டாரு. அதற்கு ஈடு இணை ஒண்ணுமே இல்லையே. உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருப பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருப பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் ஒன்றும் முன்னே தெரிந்து கொண்டீ. எப்ப தெரிந்து கொள்ள? தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்ம பெயர் சொல்லி அழைத்த தேவன். நடத்தி வந்தீரே, தாயின் கருவில் தோன்றும் முன்னே தேடி வந்தீரே. தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருப பெரியது, உங்க தயவு பெரியது. அவர் நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நினைச்சு பாருங்களேன். கண்ணீரோடு நன்றி சொல்லி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவர் உங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்த காலங்களை பாருங்க, அந்த பாதையை நினைச்சு பாருங்க. கண்ணீரோடு அவருக்கு நன்றி சொல்லி அவரை துதிங்க. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருப பெரியது, உங்க தயவு. மறுபடியும் சொல்லுவோம். நடத்தி வந்த பாதைகளாம் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைச்சு பாருங்க ஜனமே, நினைச்சு பாருங்க. முறுமுறுக்காதீங்க.
போகாதீங்க, நன்றி கெட்டு போகாதீங்க. அவர் எப்படி நடத்தி வந்தா நம்மள, எவ்வளவு நாச மோசங்கள் உபதிரங்கள் அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைச்சு பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருப பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடபடவில்லையாய், சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைச்சத ஒரு நாளும் தடைபடாது. சகலத்தையும் நன்மைக்கு எதுவும் செய்து முடிப்பாரு. விசுவாசத்தை அறிக்கைட்டு பாடுங்க. நன்மையாக செய்து முடித்தீரே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருப பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருப பெரியது, உங்க தயவு பெரியது. ஆமீன். யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம துதிக்கிறோமோ அது மாதிரி ஜெபமும் அவ்வளவு முக்கியம். ஜெபம் செய்ய செய்ய ஜெயம் வரும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம கர்த்தரை துதிச்சு பாடினோம், ஜெபத்தினால ஜெபிச்சு பாட போறோம் இப்ப. ஆமீன். வாங்க. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. யாக்கோபு போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரரானே, யாக்கோபு போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரரானே. நீர் அவர் ஆசீர்வதித்தால் ஒழி அவரை போக விடமாட்டேன். யாக்கோபு போல வைராகியமா ஜெபிங்க. உம்மை நான் போக விடேன் இயேசுவே, உம்மை நான் போக விடேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. அன்னாளை போல ஜெபித்திடும் அண்ணால போல உருக்கமா ஜபிங்க. ஜபித்திடும் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. சந்தாரா காரதி பரவரா ரட்சிப்பான பங்கை பெற்று கொண்டிட, ரட்சிப்பான பங்கை பெற்று கொண்டிட. ரட்சகன் ஓடி வாங்க. கரிடம் நான் ஜபித்திடுவேன். நம் ரட்சகரை ஜபிங்க. நான் ஜபித்திடுவேன். ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபத்தால் ஜெயம் ஜெயமே. தானியேலை போல ஜபித்திடும் தானியேலை போல ஜபித்திடும் தைரிய ஜப வீரரானே. शाद्राक मेशाक ஆபேத்நேகோ போல விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன். விசுவாசத்துல நிலைத்திருக்கிற ஜபாவியை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபத்தால் ஜெயம் ஜெயமே.
ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மால் என்று எங்களால் எதுவும் செய்ய முடியாத ஆண்டவரே, நீர் வந்தால் இடம் அசையும், சூழ்நிலைகள் மாறும் தகப்பனே. ஒரு விஷயங்களை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. பிதாவோட நாமம் மகிமைப்படும்படியாக, இயேசு கிறிஸ்துவ நாமத்தை உயர்த்தும்படியாக, ஆவியானவரே உம்முடைய திட்டத்தை நாங்கள் செய்து முடிக்கும்படியாக உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்புங்க நிரப்புங்க. ஆவியானோட ஆண்டவரை உணர்வுள்ள ஆவியை தாங்கப்பா. ஆண்டவரை கருத்தோடும் ஜபிக்க வேண்டும், ஆவியோடும் ஜபிக்க வேண்டுமே. உம்முடைய உதவி வேணுமே, உம்முடைய ஒத்தாசை வேணுமே. இந்த காலை வேளையில உண்மை உயர்த்துகிறோம், உண்மை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் ஜனங்கள் மீது ஊற்றுவீராக, எங்கள் சபை மீது ஊற்றுவீராக, எங்கள் மீது உமது ஆவியை ஊற்றுவீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரை தியானித்துக் கொண்டு துதித்துக் கொண்டு அவரை பாடுவோமா, அவரை போற்றுவோமா, அவரை வரவேற்போமா, அவரை பெற்றுக்கொள்வோமா. சந்தரல கரதி பாபா பாபா பாபா. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வாங்கப்பா. தாகத்தோட கூப்பிடுங்க, வாஞ்சையோட கூப்பிடுங்க. எங்கள் மத்தியிலே இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உலகான சேற்று நின்றே தூக்கி எடுத்தவரே. நம்மள எத்தனையோ உலையான நம்ம எண்ணங்கள்ல செயல்கள்ல சரீரத்துல செஞ்சிருக்கோம். அதுல இருந்து நம்மளை தூக்கி எடுத்த ஆவியானவர் அவரை மறுபடியும் விசனப்படுத்தி, அவரை மறுபடியும் துக்கப்படுத்தி, அவரை விரட்டி விடுற காரியங்களை இனி செய்யாதபடிக்கு அவரை பெற்றுக்கொள்ள, அவரோட கூட ஐக்கியம் பெற அவரை வாஞ்சியோட தேடுங்க. தூய்மையாக்கும் இந்த வேளையிலே உங்க மனசுல ஏதாவது இந்த அறிக்கையிட்டு அவரை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள ஆவியானவர் உங்களுக்கு சந்தர்ப்பம் தரார். இந்த காலை வேளையில அவரோட ஒரு மனதோடு கூட, அவரோட கூட ஒன்றி கர்த்தராஜ்யம் கட்டுறதுக்கு அவரோட கூட ஒன்றி செஞ்சிருங்க. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மதீவுல வந்தீரேப்பா ஆண்டவரே, இப்போ வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா, எங்க மத்தியில வாங்கப்பா, எங்களுக்குள்ள வாங்கப்பா, எங்க சபையில வாங்கப்பா. பக்தனை தேற்றி நீரே. உங்களை ஆற்றி தேற்ற ஆவியானவர் வேணும், கூப்பிடுங்க. அன்னைக்கு யோவான தேற்ற கூடுமானால் இன்றைக்கு ஆவியானவர் உங்களையும் என்ன தேற்ற முடியும். கூப்பிடுங்க. எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க, உங்களை தாயை போல தந்தையை போல தேற்ற ஆவியானவர் உங்களை மத்தியில இறங்கி வர அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏசப்பா, எஸ் லார்ட், எங்களை தேற்ற வாங்கப்பா. இந்த வேளையிலே ஆவியா உணர்ந்து பாடுவோமா. அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சுவாமி இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலை நீனிலே
இறங்கி வந்தவரே. விட்டு கொடுங்க சபையை, உங்களை விட்டு கொடுங்க. சந்தரலா கரதிபா உலாவி கொண்டிருக்கிற இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்ந்தவாரும் ஏசு கிறிஸ்து ஆத்மாக்காக ஏசு கிறிஸ்து எவ்வளவு வாஞ்சியோடு இருக்காரு ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக. நம்மளோட ஆத்மா தாகமும் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண அந்த தாகத்தை தீர்க்கறதுக்கு வாஞ்சியோட ஆவியானவர் கேளுங்க. அவர் தான் நமக்குள்ள ஆத்ம தாகத்தை தர முடியும். ஏசு கிறிஸ்துக்குள்ள கொடுத்த ஆத்ம தாகத்தை நமக்குள்ள ஊற்றவர் வாஞ்சியோடு இருக்கார். கேளுங்க கேளுங்க, ஆத்மா தாகத்தோட கேட்டு அந்த ஆத்ம தாகம் தீர்ற வரைக்கும் ஆவியான உதவி வேணும். ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண வேணும், பிதாவின் சித்தத்தை செய்ய வேணும். சங்கரலா கரடி பாபா 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 மறுபடியும் உணர்ந்த அந்த ஒரு வரி மாத்திரம் படுவோமா? ஆத்மதாகம் தீர்க்கவாரும் எங்கள் மனதிலே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மனதிலே, நேசவாரும் இறங்கி வாரும் எங்கள் மனதிலே. யோவான் நேசரோட மார்பல சாஞ்சத போல சாயறதுக்கு நம்மளும் வாஞ்சியோட இருக்கோம். ஆவியானவர் உதவி வேணும், அப்பதான் நம்மளால உணர முடியும். எஸ் லார்ட். நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே, ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மனதிலே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மனதிலே, ஆவி வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, எழுந்த ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஏசப்பா, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே,
இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. Yes, Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அனுதினமும் காலையில புது கிருபையினால நம்மளை திருப்தி படுத்தி நம்மளை எழுப்பி ஒவ்வொரு நாளும் ஜீவனோட வைத்து நம்மள குடும்பத்தோட வைத்து நம்மளை பாதுகாக்கிற தேவனுக்கு ஈடு இணையாக என்ன இருக்கு? வேற அதை விட வேற என்ன சொத்து இருக்கு? அதை விட வேற என்ன பாக்கியம்? அதை விட வேற என்ன ஸ்லாகியம் நமக்கு வேணும்? ஜீவனுள்ள தேவனோட ஜனமா நம்ம இருக்கிறது நம்மளோட பாக்கியம் ஸ்லாகியமா இருக்கு. அந்த இன்பத்துக்கு அந்த ஈடு இணைக்கு வேற எதுவுமே கிடையாது. அந்த விட வசதியா அதை விட வேற பெரிய ஒரு சொத்தோ சம்பத்தோ வேற பதவியோ வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. அதை கருத்தில் கொண்டு நம்மளை புது கிருபையினால நிரப்புகிறாரு. அனுதினமும் நம்மளை எழுப்புகிறாரு. அனுதினமும் நம்மளை நடத்துகிறாரு. அவருக்கு நன்றி சொல்லி அவரை உணர்ந்து இந்த 4 வரியை பாடுவோமா? தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. அவர் ஆசீர்வதிச்சு அதுக்கு வீடு நம்ம ஒண்ணுமே இல்லைங்க. அதோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. சொல்லுவோமா? அவரை சொந்தமா கொண்டது நம்ம பாக்கியம். பெரிதானதோ ஒன்றும் இல்லை. உணர்ந்து சொல்லுங்க. இதை விட பதவி, சொத்து, சொந்தம், பந்தம் வேற எதுவுமே மேன்மை இல்ல. வேற எதுவுமே நிலை இல்ல. அவரை சொந்தமா கொண்டதுதான் நம்ம பாக்கியம். நம்மளோட பாக்கியம். நம்மளை பார்த்து பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்றதுக்கு இயேசு நம் சொந்தமா இருக்கிறார். ஒன்றும் இல்லை. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. எஸ் லார்ட். இதை விடவும் பெரிதானதும் ஒன்றும் இல்லை. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. தேவனே சந்தரள கரதிபா பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவை நம்ம சொந்தமாக கொண்டது நம்மளோட பாக்கியங்க. இதை விட பெரிதான மேன்மை வேற எதுவும் இல்லை. அவர் ஒவ்வொரு நாளும் புது கிருபையினால நம்மளை எழுப்புறாரு. அவர் கரம் பிடித்து நடத்துறாரு. நமக்கு முன்பாக கோணலானவைகள் எல்லாம் சென்று அவர் முன் சென்று அது எல்லாத்தையும் செவ்வாய்ப்படுத்துறாரு. எல்லா நாச மோசங்கள்ல இருந்து விலகி பாதுகாக்கிறாரு. வியாதியில வறுமையில இருக்கடிச்சு வந்து உதவுறாரு. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நம்மளோடு இருக்கடிச்சு மற்ற ஜனங்களோட அன்புக்கு பின்னாடியும் மற்ற இதுக்கு பின்னாடி நம்ம ஓடுறது நம்மளோட எவ்வளவு பெரிய ஒரு மடத்தனம், எவ்வளவு பெரிய ஒரு பேதமை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து நம்மளை கை தூக்கி விட்ட தேவனை நம்ம நன்றி மறக்க கூடாது. நம்ம மனுஷங்களுக்கு நன்றி மறக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். அதை விட ஜீவனை கொடுத்தவர், மனிதர்களை கொடுத்தவர், குடும்பத்தை கொடுத்தவர், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சிருஷ்டிகர். அவர் ஒரு நாளும் மறக்காதீங்க. அவர் நம்மளோடு கூட இருக்கார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று உன்னை தாயின் கருவில் உருவாக முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று பெயர் சொல்லி அழைத்தவர். நான் சின்னவன், என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு எரேமியா சொல்லுச்சு. உன் வாயை விரிவா தெர, என் வார்த்தையை உன் வாயில் வைப்பேன் என்று சொன்ன தேவன். நீங்க எந்த காரியத்துக்கு பயப்படுறீங்க? எந்த விஷயத்துக்கு இந்த காலை வேளையில சோர்ந்து போயிருக்கீங்க? எந்த தேவைக்காக வந்திருக்கீங்க? என்னத்துக்காக இப்பொழுது நீங்க அழுது கொண்டிருக்கீங்க? உங்க அழுகை எல்லாம் மனுஷங்க கிட்டாடி அழச்சே அது எல்லாம் வீணா விரயமா போகும். ஆனா உங்க அழுகிய கர்த்தரோட சமூகத்துல கொண்டு போய் வைக்கச்சு உங்களோட அழுகிய ஒரு துளி கூட அவர் வேஸ்ட் ஆக்காம அவரோட துருத்தியில வைத்திருக்கிறாராம். அதுக்கெல்லாம் அவர் கணக்கு வச்சிருக்கிறாராம். நீங்க சிந்தின கண்ணீரை எல்லாம் உங்க கழிப்பாக மாற்ற போகிறார். நீ சிந்தின கண்ணீருக்கு பதிலாக இரட்டத்தனையான பதில் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்ணீரோடு நீ விதைத்த இல்லையா? எதற்காக விதைச்ச? அந்த கண்ணீரோட விதை எல்லாம் 100, 60, 1000 பலன் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்ணீரோடு விதைத்தவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சங்கீதம் 166 சொன்னது போல நீங்க எந்தெந்த காரியத்துக்காக ஜபத்தோடு கண்ணீரோடு துதியோடு ஆண்டவர் சமூகத்துல விதைச்சீங்களோ அதெல்லாம் 100 உங்களுக்கு பலன் வரும் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த பாட்டுல பார்த்தது
சொன்னது போல இயேசுவை சொந்தமாக கொண்டது நம்மளோட பாக்கியம். இதை விட மேன்மையானது வேற எதுவுமே இல்லைன்னு உணர்ந்து கொண்டு மறுபடியும் ஒரு விஷயம் அவ சமூகத்துல ஓடி வருவோம், அப்பா கிட்ட சேருவோம். இதுவரைக்கும் நடந்தது, இதுவரைக்கும் நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷமும் பூமிக்கு ஒத்த வேஷமும் ஆவிக்குரிய விதத்துல ஒரு வேஷமும் நடந்தது போதும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு, இனி ஒரே 2 பக்கமும் நடக்காதபடிக்கு, அவர் இல்லைன்னா நம்மள வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி நடக்காதபடிக்கு ஒரே வழியில இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கார். அந்த வழியில அவரையே பின்பற்ற நம்மள ஜீவ பலியாக நம்ம குடும்பங்களையும் நம்ம தேசங்களையும் நம்ம ஒப்பு கொடுப்போமாக. அவர் ஆளுகை எடுத்துக்கொள்ளட்டும். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவங்க நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவராகவே இருக்கிறார். பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த காலை வேளையில நீங்க எதற்கெல்லாம் ஜபித்துக் கொண்டிருக்கீங்களோ உங்க ஜபத்துக்கு பிதாவின் சித்தத்தின்படி இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் கிறிஸ்து ஆம் என்றும் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறப்போவதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த காலை வேளையில அவரோடு கூட ஐக்கியமாகி அவர் பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். ஆமீன். வாங்க. ஸோ இன்னைக்கும் இந்த சர்வீஸ் அட்டெண்ட் பண்றதுல எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? சத்தமா ஒரு ஹalleluya ஒரு ஆமென் சொல்லுவோமாக. ஸோ இப்போது நம்ம சர்ச்சோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நமது சர்ச்சோட சர்வீஸ் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 9 மணிக்கு நடக்கிறது. இது ஆன்லைன் சர்வீஸ்னால எல்லாரும் ஆன்லைன்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரேயர் சப்போர்ட்டோ இல்லை ஏதாவது மெசேஜஸ் அந்த மாதிரி ஏதாவது வேர்சஸ் பைபிள் வேர்ஸ் அந்த மாதிரி மெசேஜஸ் அதெல்லாம் வேணும்னா கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. அங்கேருந்து உங்களுக்கு வந்து எல்லா டிவோஷன்ஸ் அண்ட் ப்ரேயர் சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக இந்த மினிஸ்ட்ரிஸ் இந்த சர்ச்சோட வந்து என்னெல்லாம் நடக்குது, என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னு தெரியணும்னா சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை ஃபாலோ பண்ணுங்க. லைக் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் இது மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் இந்த சர்ச்சோட நேம் போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நடக்கிற எல்லா ஈவெண்ட்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போதும் நம்ம வந்து சபையின் அறிக்கை சர்ச் டிக்ளரேஷன் பண்ண போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன், அவரே இந்த சபையில் தலைவராக இருக்கிறார். அவருடைய சபையாக இருப்பதினால் நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழவும் அதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து மேற்கொள்ளுவேன் மற்றும் பூமியில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி செயல்படுவேன். கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியராக நான் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் கர்த்தருடைய அன்பை காட்டவும் உழைப்பேன். நான் தேவனின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் நிலை நிற்பேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். சோ இப்போதும் நம்ம ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். ஆண்டவரே அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி 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 ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. சிபிக்கியான் தலரபா. ஆண்டவரே அப்பா, எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா சிபிக்கி அபா தலரபோ ஆண்டவரே அப்பா, எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் போராட்டங்களுக்குள்ள போயிட்டு கொண்டிருக்கலாம் ஆண்டவரே அப்பா. ஆனா கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்றது, பயப்படாது, திகையாதே, நான் உடன் இருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவர் உங்க எல்லா பிரச்சனைகளும் எல்லா போராட்டங்களுக்குள்ள இருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். அதை விசுவாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. எஸ் அப்பா, உங்களுக்கு நன்றி 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 நன்றி. எத்தனையோ ஃபேமிலிஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ்ல இருக்கீங்க. அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸில் கர்த்தர் உங்க அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நீக்கி போட்டு உங்க தேவைகள் எல்லாத்தையும் சந்திப்பார். ஆமென். செபேக்கியா தலரமா செரேக்கியா தலரபா. ஆண்டவரே, எத்தனையோ பேர் எத்தனையோ நோய்களால கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க ஆண்டவரே அப்பா. அவங்களுக்காக ஜபிக்கிறோம் அப்பா. அப்பா, அந்த நோய்கள் எல்லாத்தையும் நீக்கி போச்சுங்க. எத்தனையோ பேர் ஆண்டவர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு நோய்களால அவஸ்தைப்படுறாங்க ஆண்டவரே அப்பா. அதுக்கு எதுவுமே ஒரு தீர்வே இல்லையே, அதை கியூர் பண்றதுக்கான ஒரு தீர்வே இல்லையேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே அப்பா.
அப்பா நீ நினைத்தால் அது ஆகும் ஆண்டவரே அப்பா. நீ கண்ணெடுத்த நிற்கும் ஆண்டவரே அப்பா. அப்பா ஆண்டவரே அப்பா அந்த இடத்துல நீ அந்த நோய்களெல்லாம் அப்பா ஆண்டவரே சரி பண்ணி ஆண்டவரே யூ ஆர் த ஹீலர் லார்ட் ஆண்டவரே அப்பா. நீங்க அதை கியூர் பண்ணுவீங்க, ஒரு சாட்சியாக நிக்க வைக்க போகிறீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதே மாதிரி அப்பா ஒவ்வொரு ஃபேமிலிஸ்க்காகவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஃபேமிலியிலும் அப்பா உங்க சமாதானம், உங்க பரிசுத்தம் இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. உங்க உண்மை இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி. எந்த ஃபேமிலியும் பிரிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா உங்க ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி 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 நன்றி. குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே நீ திரும்ப சொல்ற குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே உங்க சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. எந்த பிரிவினையும் வராதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா உங்க சமாதானத்தை நிலை நாட்டுங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு நாமத்துல ஜபிக்கிறேன் அப்பா, ஆமென். இப்போதும் நம்ம கர்த்தரோட வார்த்தைக்காக ஜபிப்போம். இயேசுவே அப்பா, இன்னைக்கு அப்பா யார் வார்த்தை கொடுக்க போகிறாங்களோ ஆண்டவரே அப்பா, அந்த வார்த்தை மூலமாகவும் சரி, அந்த வார்த்தை கொடுக்கவங்க மூலமாகவும் சரி ஆண்டவரே அப்பா, ஆவியானவர் நீர் மாத்திரமே செயல்படுங்க ஆண்டவரே அப்பா. அப்பா அந்த வார்த்தை இப்போ யார் யாருக்கு சேரணுமோ ஆண்டவரே, அந்த வார்த்தை சேர்ந்து அவங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆண்டவரே அப்பா நீர் உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா. சும்மா ஆண்டவரே அப்பா ஒரு எம்டியா அது போயிடக்கூடாது ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே அப்பா. வாட் எவர் கம்ஸ் அவுட் ஆண்டவரே அப்பா, இட் இஸ் த்ரூ யூ ஆண்டவரே. லெட் யுவர் நேம் அலோன் பி க்ளோரிஃபைட் ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த வார்த்தை நல்லபடியாக ஒவ்வொருத்தருக்கும் சேர நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தை ஜபிக்கிறேன் அப்பா, ஆமென். இப்போதும் நம்ம கர்த்தரோட வார்த்தைக்கு கடந்து செல்லுவோம். Praise the Lord Jesus Christ. எனக்கு அன்பா தேவ ஜனங்களே, இன்னைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னன்னு நம்ம பார்க்க போறோம். அதோட தலைப்பு என்னன்னா, வாட் இஸ் பிரேயர் லைஃப். ஜப வாழ்க்கைனா என்ன, ஹவ் இட் ஷுட் பி, அது எப்படி இருக்கணும்னு. ஜபம்னா ஃபர்ஸ்ட் என்னங்க, நம்ம தேவனோடு கூட பேசுறது. பிதா நம்மள படைச்ச நோக்கமே எதுக்குனாக்க, இன்டிமசி நம்மளுக்கும் தேவனுக்கும் இருக்கணும்னு. ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும், ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும், ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அந்த ஒரு உறவாடுதல் நமக்கும் தேவனுக்கும் இருக்கணும். நம்ம தேவைன்னா நம்ம பெற்றவங்க கிட்ட எப்படி ஓடுறோம், அம்மா அப்பா கிட்ட சின்ன வயசுலயோ ஆகணும் இப்பயும் ஆகணும் எதுவானாலும் நம்ம கேட்போம்ல, இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்காக மாத்திரம் இல்ல, நம்ம கிராட்டிடியூடோட இருப்போம், நன்றி சொல்லுவோம், நம்ம எப்படி இருப்போம், அன்பாக இருப்போம், வில் ஷோ அவர் லவ் டு அவர் பேரண்ட்ஸ்ல. அது மாதிரி தேவனோட உறவு வைக்கணுங்கிறதுக்காக தான் தேவன் நம்மளை படைச்ச நோக்கமே. சோ நம்மளுக்கு என்ன தேவைகளோ, அது எப்படி வேணுமோ, என்னென்ன வேணுமோ, இல்ல என்ன பாரமோ, என்ன கஷ்டமோ, என்ன உபதிரவமோ, அதெல்லாம் நீங்க தேவன் கிட்ட சொல்றச்சே தேவன் அந்த ஜபத்தை கேட்டு உங்களுக்கு நிச்சயமா பதில் தருகிறவரா இருப்பார். நம்ம ஜபிக்கிறவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்காரு. நம் தேவன் ஜீவன் உள்ள தேவனா இருக்கார். நம்ம கல்லுகிட்டயோ மண்ணுகிட்டயோ போய் நிக்கல, ஜீவன் உள்ள தேவன் கிட்ட போய் நம்ம ஜபம் பண்றோங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள வேணும். என்னோட கூட மத்தேயு 6வது அதிகாரம் 7, 8, 9 வசனம் வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரம மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமீன். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஞ்ஞானிகளை போல நிறைய வார்த்தைகளை சொல்லிதான் சில நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா அப்படியே அர்த்தமே கருத்தோடும் நம்ம ஆவியோட ஜபிக்கணும்னு இருக்கு வேதவசனம். நம்ம அப்படியே வெறும்ன வார்த்தைகளை போட்டு அலப்பி அப்படியே ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கச்சே சிலப்ப அதுக்கு அர்த்தமே தெரியாம வெறும்ன எல்லாத்தையும் நான் பஸ் ஏறினேன், நான் வந்தேன், நான் போனேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் இது பண்ணேன் அப்படி சொல்லிக்கிட்டே போகிறச்சு. அந்த மாதிரி வீண் வார்த்தைகளை போட்டு அலப்பாதீங்க. சபையே கவனிங்க, வீண் வார்த்தைகளை போட்டு அலப்பாதீங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த இடத்துல அவர் சொல்றாரு, நீங்க என்ன வேண்டிக்கணும்னு உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க ஜபிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். அப்ப நான் எதுக்கு ஜபம் பண்ணணும் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன் ஜபம் பண்ணணும்னாக்க, நம்ம வேண்டிக்கணும், நம்ம பிதா கிட்ட ஜபம் பண்ணணுங்கிறது தேவ சித்தமா இருக்கு, தெரியப்படுத்தணும்னு அவர் விரும்புறார். அதே நேரத்துல உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே உங்க பரமபிதா அறிந்திருக்கார். அது மாத்திரம் இல்ல, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது எப்படின்னாக்க, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே,
ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க ஒருத்தருக்கு ஒரு லெட்டர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஏதோ ஒரு இது கொடுக்குறீங்க, அது என்ன பண்ணுவீங்க, அந்த லெட்டர் அப்படியே போடுவீங்களா? அட்ரஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த அட்ரஸ் யாருக்கு போடுறீங்கன்னு எழுதுவீங்கல்ல அந்த அட்ரஸ்ல. சோ பிதாக்கு நீங்க பிதா கிட்ட ஜெபம் பண்றீங்க, பிதாங்கிறவர்கிட்ட தான் நீங்க அட்ரஸ் பண்றீங்க உங்களோட பெட்டிஷனை, உங்களோட விண்ணப்பத்தை. இயேசுங்கிற கவருக்குள்ள அந்த லெட்டரை வைக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவருங்கிற அந்த ஸ்டாம்ப் வேணும். சோ ஒரு லெட்டருக்கு உங்க லெட்டர்ல என்ன தேவைகள், என்னென்ன வேணும், என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் நீங்க எழுதுவீங்க. உங்க கவலைகளோ, உங்க பிரச்சனைகளோ, உங்க தேவைகளோ அது பிதாவுக்கு எழுதிட்டு அந்த கவர் எப்படி இயேசு மூலியமா தான் ஜெபிக்கணும், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலன்னு. சோ இயேசுங்கிற கவருக்குள்ள போடுறீங்க. அது வெறும் கவர் போட்டா போயிடுமா? அந்த இடத்துல நீங்க ஸ்டாம்ப் போட்டாட்டி போகாது. சோ பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம், அவரோட ஆவின் வழி நடத்தலோட நம்ம ஜெபம் செய்யறிச்சு நிச்சயமா அந்த லெட்டர் அட்ரஸ் இல்லாத இடத்துக்கு நம்ம அனுப்பல, அந்த லெட்டர் எங்க போய் சேரணுமோ போய் சேரும். நம்ம அனுப்பினதுக்கு நம்மளுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் இது வருமா? சோ தேவன் கிட்ட இருந்து நமக்கு பைபிள் படிக்கிறச்சே அது மூலியமா ஜெபத்துக்கு பதில் வரும். சோ இப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த இடத்துல நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதம் அடுத்தது பாத்தீங்கன்னா 10, 11, 12 வாசிங்கம்மா, 13 வரைக்கும். அதுலயே இது ஒரு ஃபார்முலா மாதிரி அவர் சொல்லி கொடுத்திருக்காரு இயேசு கிறிஸ்து சீஷர்கள் கிட்ட எப்படி ஜெபம் பண்ணணும்னு. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரம மண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பண்ண பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆமென். ஃபர்ஸ்ட் என்ன, நம்ம பிதாவை நோக்கி கூப்பிடுறோம். எப்படி கூப்பிடுறோமா? யாரையோ கூப்பிடுற மாதிரி கூப்பிடல, பரம பிதாவே, அப்பா, தகப்பனேன்னு. சோ அப்பா பிள்ளைக்கும், அப்பா ஒரு மகளுக்கும் மகனுக்கும் இருக்கிற அந்த உறவு அங்க வந்துடுது. ஏன்னாக்கா இயேசு நமக்காக அந்த பாவத்தை செலுத்திட்டாரு, நமக்காக ரத்தம் சிந்திட்டாரு, நமக்காக அந்த பாவத்தை சுமந்து சிரிச்சிட்டாரு. சோ அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்துட்டாரு. சோ பரம பிதாவின் கூப்பிட்டுட்டு என்னவா, உங்களுடைய ராஜ்யம் வரட்டும்பா. கர்த்தருடைய ராஜ்யம் என்ன? அங்க சௌக்கியமும் சுகமும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் பரிசுத்தமும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யம் இருக்கிறது கர்த்தருடைய ராஜ்யம். அங்க தேவநாமம் மகிமைப்படுறது, தேவ சித்தத்தின்படி நடக்கிறது. அந்த பிரசன்னமே அங்க தேவ ராஜ்யமே அப்படியே ஒரு பரலோகம் மாதிரி இருக்கும். சோ அப்படிப்பட்ட ராஜ்யம் இங்க பூமியில இறங்கி வரட்டும் அப்படின்னு ஜபிக்கணுமா. அது மாத்திரம் இல்ல, உங்க சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல எங்க பூமியில செய்யப்படட்டும்னு ஜபிக்கணுமா. அது மாத்திரம் இல்ல, எங்களுக்கு இன்னைக்கு தேவையான ஆகாரத்தை தாங்க, எங்களுக்கு ஆகாரம் தர்ற மாதிரி மத்தவங்களுக்கு சாப்பிட தாங்க, வார்த்தையின் மண்ண ஆகாரத்தை தாங்க, உங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு சட்டைகளும் எங்களை மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி எல்லாம் ஜபிச்சுட்டு எங்கள் குற்றம் குறைகளை நீங்க மன்னிக்கிறது போல நாங்க மத்தவங்களோட குற்றம் குறைகளை மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு மன்னிக்கணும். அது மாத்திரம் இல்லாம எங்கள் கடன்களை அடைச்சு தரது போல மத்தவங்க உங்ககிட்ட வாங்கிட்டு அதெல்லாம் நீங்க மன்னிச்சு விட்டுருங்க. அதுக்கோட அவர் இன்னொன்னு என்ன போட்டிருப்பாருனாக்க, எங்களை சோதனைக்கு உட்பண்ணாத, அதாவது சோதனைக்கு உட்பண்ணாதபடிக்குனாக்க எல்லா தீமையிலிருந்து பாதுகாக்கணும்னா கண்களின் நிச்சயில விழுந்துடலாம், மாம்சத்தின் நிச்சயில விழலாம், ஜீவனத்தின் பெருமையில விழலாம், நாச மோசங்கள் எவ்வளவோ சோதனைகள் வருது, சாத்தனுடைய பிடிகள் வல்லமை, அதுல இதெல்லாம் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. எப்பவுமே துதி கன மகிமை வல்லமை எல்லாம் தேவனே பிதாவே ஒருவருக்கே செலுத்துகிறோம், அதுக்கு நீர் ஒருவரே பாத்திரன்னு சொல்லி நம்ம ஜபிக்கரிச்சு அந்த ஜபத்துக்கு நிச்சயமா பதில் வரும். ஆமீன். என்னோட கூட பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமீன். அங்க மத்தேயுல பார்த்தோம், நீங்க வேண்டிக்கிறதுக்கு என்ன அதுக்கு முன்னமே பிதாக்கு தெரியுமே. ஏன்னா அங்க அப்படி சொல்லியிருக்காரே அப்படின்னா கண்டிப்பா பிதாக்கு தெரியும். ஒரு குழந்தை அழறதுன்னா அந்த தாய்க்கு தெரியும் அதுக்கு என்ன வேணும், எதுக்காக, பசிக்கு அழறதா, தூக்கத்துக்கு அழறதா, இல்ல விளையாட போகணுமா, இல்ல வேணும் அழறதான்னு. அது மாதிரி தேவனுக்கு தெரியும். ஆனாலும் அந்த குழந்தை பசிக்குதுன்னு கேட்கணும். ஏன்னா அதுக்கு பேச தெரியணும், அதுக்கு பழக தெரியணும், நடக்க தெரியணும், எல்லாம் தெரியணும் இல்லையா. சோ அது கேட்கறத தாய் அனுமதிப்பா. அது மாதிரி நம்ம ஜபம் பண்ணணும்னு பிதா விரும்புறாரு. ஏன் இல்லைன்னா நம்ம ஜபத்தினால தானே நம்ம பிதாவோட போய் பேசுறோம். இல்லைன்னா நம்ம பிதாவோட கூட எப்படி நம்ம ஐக்கியம் கொள்ளுவோம், வேற எந்த விதத்துல நம்ம ஐக்கியம் கொள்றோம். நம்மளுக்கு தேவைக்குன்னு மாத்திரம் இல்ல, ஒண்ணுமே இல்லாம நீங்க வெறும்னு அன்பு செலுத்துறது கூட ஜபம் வேணும் இல்லையா. ஜபம் இஸ் நத்திங் பட் we are talking to our father.
நம்ம தேவனோட கூட பிதாவோட கூட பேசுறதுதான் ஜெபம். சோ நம்மளுக்கு வேணுங்கிறது கேட்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும், நம்ம பேசணுங்கிறதையும் அவர் விரும்புறாரு. இந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, do not be anxious about anything. ஆனா உங்க விண்ணப்பங்களை, அதான் அந்த லெட்டர் எப்படி போடுறோம், அந்த விண்ணப்பத்தை எப்படி பண்ணுறோமா, ஸ்தோத்திரத்தோட பிரைஸ் பண்ணி நீங்க என்ன எழுதி அனுப்புறீங்களோ, இந்த ஜபம் எனக்கு இது வேணும் நீங்க சொல்லி ஜபிக்கிறதுக்கு, அந்த ஜபத்துக்கெல்லாம் அவர் பதில் தரான்னு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, பிரைஸ் பண்ணுங்க. நீங்க இதை செஞ்சதுக்காக நன்றிப்பா, தேங்க்ஸ் பண்ணி கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அது எல்லாத்தையும் நீங்க ஏசப்பாக்கு தெரியப்படுத்துங்க, பிதாவுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கு. ஆமீன். அடுத்தது வாட் இஸ் பிரேயர்னு இப்ப பாத்துட்டோம். ஜபம்னா என்ன, எப்படி செய்யணுங்கிறது இந்த பிலிப்பியர் மத்தேயுலயும் பாத்துட்டோம், நான் பிலிப்பி 4வது அதிகாரத்திலையும் பாத்துட்டோம். இப்ப நம்ம ஏன் ஜபம் பண்ணணும் அப்படிங்கறத மார்க் 11:24 பார்க்க போறோம். ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆமீன். அதே மாதிரி மார்க் 11:24 ஒரே ஒரு செகண்ட். நீங்க ஜபம் பண்றச்சே எதை கேட்கறீங்களோ அதை பெற்றுப்போம், அது நம்மளுக்கு கிடைக்கணும், நம்ம நம்பிக்கையோட வித் ஃபெய்த்தோட நம்ம கேட்கணுமா, அப்ப அதை பெற்றுக்கொள்வீங்க. நீங்க சந்தேகப்படக்கூடாது. எதுக்கு ஜபிக்கிறோம்னாக்க, இந்த ஜபம் நான் ஜபிக்கிறேன், என் தகப்பன் கிட்ட கேட்கிறேன், என் பிதா இதுக்கு செய்து அருள்வார், இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன், எனக்கு கிடைக்கும், பரிசுத்தாவின் உதவியுடன் கேட்கிறேன், இது நிச்சயமா எனக்கு கிடைக்கும்னு அந்த விசுவாசத்துல நீங்க ஜபத்துல கேட்கறச்சு, பிதாவின் சித்தத்தின்படி கேட்கறச்சு, நிச்சயமா நீங்க ஜபிக்கிற ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். என்னோட கூட அதுலயே ஜேம்ஸ் 5வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் சொத்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஆமீன். ஒருத்தருக்கு இன்னொரு ஜபம், இது எதுக்காக நம்ம ஜபம் பண்ணணும்னா, அந்த பிணியாளி சுகமானுனாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர், இப்ப நம்மளுக்குள்ளேயே ஏதாவது நம்ம பேசிட்டு இருக்கச்சு ஏதோ ஒருத்தர் யாரை ஹர்ட் பண்ணிருக்கோம்னா, தேவன் கிட்ட அந்த பாவத்தை அறிக்கை இட்டுட்டு ஒருவருக்கு தெரியாம நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னு சாரி சொல்லிட்டு அந்த இடத்துல மன்னிப்பு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கமா மத்தவங்களுக்காக நம்ம ஜபிக்கரிச்சு, அந்த நீதிமானோட ஜபம் என்னவா, பிணியாளிய சொஸ்தமாக்குமா. எப்படிப்பட்ட வியாதிஸ்தரா இருந்தாலும் அந்த இடத்துல நீதிமான் ஜபிக்கிற ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் தந்து சொஸ்தமாக்குவார். சோ எதுக்காக ஜபிக்கிறோம் அப்படிங்கறத பாத்துட்டோம், ஜபம்னா என்னன்னு பாத்துட்டோம். அடுத்தது where we should pray, நம்ம எந்த இடத்துல ஜபிக்கணும், நம்ம எந்த இடத்துல ஜபிக்கணும். யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஒரு நிமிஷம். யோவான் 15:17. சாரி 7. யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமீன். நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கூட நிலைச்சு இருக்கரிச்சு, அவர் வார்த்தை நமக்குள்ள நிலைச்சு இருக்கரிச்சு. இந்த இடத்துல நம்ம எப்படி ஜபம் பண்ணணும், நம்ம எந்த இடத்துல ஜபம் பண்ணணும், எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஜபம் பண்ணலாம், எங்க வேணாலும் ஜபம் பண்ணலாம். ஆனா எப்படி பண்ணணும்னா, அவர் வார்த்தை நமக்குள்ள நிலைச்சிருக்கணும், நம்ம கிறிஸ்துக்குள்ள நிலைச்சிருக்கணும். அவர் வார்த்தை இந்த வேதத்துல சொல்லியிருக்காரு, இந்த வேதத்தின்படி நம்ம நடக்கரிச்சு, அப்ப நம்ம வேண்டிக் கொள்றது நிச்சயமா நடக்கும். அப்படிப்பட்ட ஜபத்துக்கு அவர் நிச்சயமா பதில் கொடுப்பார். ஆமீன். when we should do prayer, எப்ப நம்ம ஜபிக்கணும். எபேசியன்ஸ் 6:18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மனதுருக்கத்தோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆமீன். நம்ம இந்த ரெண்டுத்துக்குமே where we should pray and how when we should pray இதுக்கான பதில் பாருங்க. எந்த சமயத்திலும் எனி டைம் பா, எனி வேர் பா, எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நம்ம என்ன பண்ணணுமா, சகல விதமான வேண்டுதல்களோடு, எல்லா வித வேண்டுதல்களோடும்
விண்ணப்பத்தோடும் எல்லா வித பெட்டிஷன்ஸோடும். அதுக்கு அடுத்தது ஆவியினால ஜெபம் பண்ணணும். வெறும்னா நம்ம வார்த்தையை அலப்பக்கூடாது. ஆவில ஸ்பிரிட்ல உணர்ந்து நம்ம ஜெபிக்கரிச்சே அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களாக மற்ற பரிசுத்தவான்களுக்காக ஊக்கத்தோட நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிச்சயமா பதில் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஜெபம் நம்ம செய்யணும். ஆமீன். அடுத்தது வாட் வில் ஹேப்பன் இஃப் வி டோன்ட் ப்ரே. நம்ம ஜெபிக்கலைன்னா என்ன நடக்கும்? இப்ப ஜெபிக்கிறதுலாம் என்னன்னு பார்த்தோம். சாரி, இதுக்கு முன்னாடி இது பார்ப்போம். வாட் வில் ஹேப்பன் இஃப் வி ப்ரே. நம்ம ஜெபிச்சா என்ன நடக்கும்னு பார்ப்போம். என்னோட கூட லூக்கா 11:9. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமீன். ஜபத்துல நீங்க கேளுங்க, இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜபத்துல நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது தேடுங்க, அப்ப நீங்க கண்டு அடைவீங்க. ஜபத்தினால நீங்க தட்டுங்க, அப்பொழுது அது உங்களுக்கு திறக்கப்பட்டு அது என்னவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னாக்க இது ஜபத்தினால செஞ்சா மட்டும்தான் இந்த காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தேடவே இல்லை, நீங்க தட்டவே இல்லை, நீங்க கேட்கவே இல்லைங்கிறச்சு உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படும்? அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு, மேலும் நான் உங்களுக்கு சொல்றதாவது கேளுங்க, இயேசுவின் நாமத்தினால பிதாவின் சித்தத்தின்படி கேளுங்க, இயேசுவின் நாமத்தினால நீங்க தேடுங்க. என்னத்தை தேடணும்? கர்த்தரையும் கர்த்தர் ராஜ்யத்தையும் தேடுங்க, மற்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தட்டுங்க. எங்க தட்டணும்? பரலோகத்தை கதவை தட்டிக்கிட்டே இருங்க. பிதாவின் வாச கதவு தட்டிக்கிட்டே இருங்க. எதுக்காக? தேவனே எனக்கு இறங்கும், என் தேசத்துக்கு இறங்கும், என் குடும்பத்துக்கு இறங்கும், இந்த இடத்துல உங்களோட வெளிப்பாடு எங்களுக்கு வேணும், உங்க பிரசன்னம் வேணும்னு இறங்குங்க. நீங்க கதவு தட்ட தட்ட உங்க ஜபத்தை கேட்டு தேவன் நிச்சயமா பதில் கொடுப்பார். ஆமீன். இப்ப ஜபம் பண்ணா என்ன நடக்கும்னு பாத்துருவோம். சோ நீங்க ஜபத்துல எதை தேடுறீங்க, எதை கேட்கறீங்க, எங்க தட்டுறீங்க, அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னா இயேசுவே இது உங்களுக்கு சொல்லிட்டாரு. இப்ப ஜபம் பண்ணாட்டி என்ன நடக்கும்? வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ டோன்ட் ப்ரே? மத்தேயு 21:22 எடுத்துக்கோங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமீன். இப்போ இந்த இடத்துல என்னன்னாக்கா, நீங்க விசுவாசத்தோட ஜபத்துல எதெல்லாம் கேட்பீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க. நீங்க ஜபிக்கலைனாக்க எதுவுமே பெற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னு அர்த்தம். இதுதான் இஃப் வி டோன்ட் ப்ரே. ஏன்னாக்கா இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? நீங்க விசுவாசத்தோட கேட்கணுங்க, நீங்க ஃபெய்த்தனோட கேட்கணும். ஏசப்பா கிட்ட கேட்கறச்சு அதெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன்னு நீங்க ஜபிக்கவே இல்லைனாக்க, நீங்க இந்த இடத்துல வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நம்பிக்கையோட, ஏசப்பாவோட நம்பிக்கையோட வச்சு ஜபத்தில அவைகளை கேட்பீர்களோ. அப்ப நீங்க ஜபம் பண்ணி கேட்டாதான் அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. நீங்க ஜபிக்கவே இல்லைன்னா இஃப் யூ டோன்ட் ப்ரே யூ won't get anything. அவ்வளவுதான். என்னோட கூட 1 தெசலோனிக்கர் 5:17 நானே வாசிக்கிறேன். 16 எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பப்பெல்லாம் ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணணுமா? கண்டினியூஸா ஜெபம் பண்ணணும். அதுக்காக 24/7 நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமானாக்க, நீங்க எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஏசப்பாக்கு மனசார ஒரு நன்றி சொல்றது. சாப்பிட போச்சு, ஏசப்பா அந்த சாப்பாட்டுக்காக நன்றி. வெளியில ஆபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ பிறப்பிட்டு போகச்சு, ஆண்டவரே நீங்க எங்க கூடவே வாங்க, உங்க சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். அன்னைக்கு நடந்த காரியங்களுக்காக நன்றி சொல்றது. ஆண்டவருக்கு மற்ற ஏதாவது உங்களுக்கு வேலைகள்லாம் நடந்து முடிஞ்சுதா, இல்ல உங்களுக்கு யாருக்காவது சுகவீனமா இருக்காங்களா, அவங்களுக்காக ஆண்டவரே அவங்களை சுகப்படுத்துங்க. ஒரு சின்ன ஜபம். ஏன்னா இந்த இடத்துல பாருங்களேன், நீங்கள் விசுவாசத்தோட ஒரு ஃபெய்த்தோட நீங்க ஒரு சின்ன பிரேயர், இயேசுவின் நாமத்துல அவங்களுக்கு சுகம் உண்டாகணும், விசுவாசத்தோட ஜபிங்க, நிச்சயமா அந்த இடத்துல ஹீலிங் நடக்கும். அவரை தான் சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா ஜபத்தில் எவைகள் எல்லாம் கேட்பீர்களோ, என்னெல்லாம் கேட்கிறீங்களோ அது எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க ஜபிக்கலனாக்க என்ன நடக்கும்? ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. அதுக்காக தான் ஜபிக்கணும்னு சொல்றது. அடுத்தது என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு ஜபத்துல நம்ம பார்ப்போம். என்னோட கூட மத்தேயு 6வது அதிகாரம் 9-13 அது நம்ம ஆல்ரெடி வாசிச்சிட்டோம். அது எப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஒரு ஊமை பேட்டர்ன் சொல்லி தராரு. நான் இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கர்த்தருடைய ராஜ்யம் இறங்கி வருவதாக, பிதா பரமன்களுக்கு பரமபிதாவே உமது நாமம் மகிமைப்படட்டும், உமது ராஜ்யம் இறங்கி வரட்டும், உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய என்ன சொல்றது,
நீங்க எங்கள் குற்றம் குறைகள் பாவங்களை மன்னிங்க, அனுதினம் எங்களுக்கு மன்னாவை தாங்க, சாப்பிட ஆகாரத்தை தாங்க, எங்கள் தேவைகளை சந்திங்க, மத்தவங்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு இரக்கத்தை தாங்க, எங்களுக்கும் அந்த சுபாவத்தை தாங்கன்னு கேட்கறது. அப்புறமா எல்லா தீங்கு நின்றும் சோதனை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றது. அது மாத்திரம் இல்ல, அந்த இடத்துல நம்ம தேவனோட ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் வரட்டும், துதிகள் எல்லாம் அவருக்கே செலுத்துறதுன்னு. அதுக்கு அடுத்தது லூக்கா 6:27-28. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமீன். நம்ம யாருக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டமான விஷயம் இது, உண்மையில கஷ்டம்தான். உங்களை யாராவது நிந்திச்சுக்கிட்டே இருக்காருன்னா, நீ நல்லா இருப்பா, நீ ஆசீர்வாதமா இருப்பா, உன்னை தேவன் ஆசீர்வதிக்கிட்டு உனக்காக நான் வேண்டிக்கணும்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம மாம்சம் அவ்வளவு ஒரு இதுல இருக்கு. ஆனா ஏசு கிறிஸ்து இங்க இதுதான் நமக்கு சொல்லித்தராரு. என்ன சொல்லித்தராருனாக்க, எனக்கு செவி கொடுங்கப்பா, உங்களுக்கு நான் சொல்றதை கேளுங்க, உங்க சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை சபிக்கிறவனை ஆசீர்வதிங்க, உங்களை நிந்திக்கிறவனுக்காக நீங்க என்ன பண்ணணுமா, உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, உங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணுமா. என்னன்னு ஜெபிக்கணும்? அவன் நல்லா இருக்க கூடாது, அவன் கை காலை உடைங்க, அவன் வேலையில இருந்து தூக்குங்க, அப்படி இல்ல. ஏசப்பா, அவன் தெரியாம சொல்றான், அவனுக்கு அது தெரியல, அவன் பாவத்தை மன்னிங்க, அவனுக்கு இறங்குங்க, அவன் உங்களை அறிந்து கொள்ளட்டும், அவர்கள் உங்களை தெரிந்து கொள்ளட்டும், அவங்களுக்கு நன்மைகளை செய்யுங்க, அவங்களை ரட்சித்து கொள்ளுங்க, அவர்களை மீட்டு கொள்ளுங்க. அது ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபம் தான் நம்ம அங்க செய்யணும். ஆமீன். என்னோட கூட லூக்கா 6:12 எடுத்துக்கோங்க. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேலே ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இது யாரு அவர்ங்கிறது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்னவா, அந்நாட்டிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல, அதாவது ஒரு தனி பிளேஸுக்கு போய் ஜெபம் பண்றாரு. இப்ப நான் மலைக்கு போய் ஏறி போய் ஜெபம் எங்கேயுமே தேவையில்லை. உங்க வீட்டுல இருக்கீங்களா, இல்ல உங்க வேலை ஸ்தலத்துல, ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஒரு தனி இடத்துல தேவனோட கூட, பிதாவோட கூட ஐக்கியமா இருக்கும்படி போய் நேரம் செலவிடுங்க. அதிகாலையில எழும்பி அதிகாலையில தேவனை தேடுங்க. உங்க தனி ஜப வாழ்க்கை நிச்சயமா ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொருத்தருக்கும் தனி ஜப வாழ்க்கைன்னு இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஃபேமிலி பிரேயர்னு இருக்கணும். அந்த நேரத்தை வேற எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அந்த நேரத்துல தேவன் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பார். என் மகன் என்னோட கூட பேச வரா, என் மகன் என்கிட்ட சொல்ல வரான், என்னோட கூட ஐக்கியம் பண்றதுக்கு வரான்னு காத்து கொண்டிருப்பாரான் தேவன். அப்ப அந்த நேரத்துல என்னவா, இயேசு கிறிஸ்து அவரு ஒரு மலை மேல ஏறி போய் முழுவதும் நைட் ஆல் நைட் பிரேயர். ஸோ நைட் ஃபுல்லா அவர் ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. எங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கே ஜப வாழ்க்கை தேவைப்பட்டனா உங்களுக்கும் எனக்கும் அது எவ்வளவு மிக அவசியம் இல்லையா? ஸோ தனி ஜபம் வேணும், ஃபேமிலி பிரேயர் வேணும். நைட்ல தனியா கொஞ்ச நேரம் ஒதுக்கி தேவனோட கூட எதுக்காக ஜபிக்கிறோம்? சிலப்ப ஆண்டவர் வரும் காரியத்தை, அவரோட சித்தம் என்ன, அவர் திட்டம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியப்படுத்துவார். நம்ம சொல்றது மாத்திரமே இல்ல, அவர் சொல்றதை கேட்கறதும் ஜப வாழ்க்கை. வேதம் வாசிக்கிறது மூலியமா அவர் பேசுவார். ஆவியானவரோட உதவியோட நம்மளோட பேசுவார். சோ அதுக்காக நம்மளுக்கு ஜப வாழ்க்கை நிச்சயம் தேவை. என்னோட கூட பிலிப்பி 4:6 நம்ம அதை வாசிச்சிட்டோம். இது என்னன்னாக்கா டாக்கிங் வித் காட், தேவனோட கூட நம்ம பேசுறது. எதுக்காக? எல்லா விஷயம் ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துறோம் ஜபத்துல. சோ இது நம்ம தேவனோட பேசுற காரியங்கள். என்னோட கூட எடுத்துக்கோங்க மார்க் 11:24. we need to tell our God. எல்லாத்தையும் நம்ம தேவன் கிட்ட சொல்லணும். எல்லா விஷயங்களையும் நம்ம அவர்கிட்ட சொல்லணுமா. 11:24 எதுக்காகனாக்க, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமீன். எதுக்காக? நம்ம என்ன ஜபத்துல கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம்னு விசுவாசிச்சாக்க அது நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? சோ இதெல்லாம் நம்ம தெரியப்படுத்தி அவரோட கூட பேசச்சு அதை நிச்சயமா நம்ம பெற்றுக்கொள்வோம். அந்த விசுவாசத்துல நம்ம ஜபிக்கணும். ஆமீன். எல்லா நேரத்திலயும் நம்ம ஜபிக்கணும். எபேசியர் 6:18, நம்ம எபேசியன்ஸ் 6:18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும்
விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மனதுருகத்தோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். நம்ம எப்பவுமே நம்ம ஜெபம் பண்ணணுமா பரிசுத்தவான்களுக்கு எல்லாத்தையும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆனா இதுல கடைசி அந்த 2 லைன் தான், மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்கும் பண்ணும் வேண்டுதலோட நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணணுமா. எப்படி ஜெபம் பண்ணணும்? நம்ம we need to tell our God everything. அது மாத்திரம் இல்ல, we can pray anywhere with faith. நம்ம விசுவாசத்துல எந்த இடத்துல வேணாலும் ஜெபிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல நம்ம விழித்து கொண்டு ஜெபிக்கணும். எப்பவும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமீன். என்னோட கூட யோவான் 15:7 எடுத்துக்கோங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதுல ஏன் இப்ப இந்த இடத்துல இது சொல்றோம்னாக்க, நம்ம எந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணாலும் எப்படி இருந்து ஜெபம் பண்ணாலுமே அவர் வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யணுங்க. அந்த வார்த்தை கிரியை செய்யச்சேதான் அவரோட சித்தம் என்ன நம்மளுக்கு தெரிய வரும். அப்ப அந்த ஜெபத்துக்கு நிச்சயமா பதில் கிடைக்கும். ஆமீன். இப்ப லார்ட் வில் ஆன்சர் டு பிரேயர். எல்லா ப்ராப்ளம் சால்வ் எல்லாத்தையும் அவர் எல்லாம் பண்றாரு. எல்லாம் ஓகே, நம்ம ஜெபம் பண்றோம் எவ்ரிதிங். ஆனா அந்த ஜபங்கள் எத்தனை விதத்துல இருக்கு, எப்படி எல்லாம் இருக்கு நம்ம இப்ப பார்க்க போறோம். we lose the fellowship. நம்ம ஜபம் பண்ணலைனாக்க தேவனோட கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை நம்ம இழந்து போயிடுவோம். நம்ம யார்கிட்ட ஜபம் பண்றோம் நம்ம பார்த்துட்டோம். to whom we should pray அப்படிங்கிறது இப்ப 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஆமீன். யாரு? தேவன் ஒருவர் தான். சோ பிதா கிட்ட நம்ம ஜெபம் பண்றோம். தேவனுக்கும் நமக்கும் நடுவுல மத்தியஸ்தர் யாரு? இயேசு கிறிஸ்து தான். சோ அவர் மூலியமா இயேசுவின் நாமத்தினால நம்ம பிதா கிட்ட ஜெபம் பண்றோம். why we should not feel tired in prayer. நம்ம ஜெபம் பண்றதுலயே சோர்ந்து போக கூடாதுன்னு லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஆமீன். இது இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு உவமையா சொல்றாரு. அப்போ அவர் பேரபிள்ஸா சொல்ற. எப்படின்னா ஏன் அப்படின்னாக்க சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணுமா. சோ டயர்டாயிட்டு ஜெபம் பண்ணாக்க என்ன ஆகும்? அதுக்கு நம்ம டயர்ட் ஆயிட்டோம்னா ஜெபமே பண்ண முடியாது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். அது நல்லா பாத்துக்கோங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. always we have to pray. சின்ன ஜெபமோ எதுவோ ஆவியோடும் கருத்தோடும் நம்ம ஜெபிக்கணும். என்னோட கூட 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1-2. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலக்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ஆமீன். அவர் பிரதானமா பவுல் சொல்ற புத்தி என்னன்னாக்க எல்லா மனுஷருக்காகவும் பெட்டிஷன் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேண்டுதல் செய்யுங்க, ஸ்தோத்திரம் தேங்க்ஸ் சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம். எல்லாரும் நல்லா வாழணும், சமாதானத்துடன் வாழணும், சந்தோஷமா வாழணும்னு ஜெபம் பண்ணுங்க. நம்ம ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர் யாவருக்காகவும் அப்படியே செய்யணும். அப்படின்னாக்க நம்ம பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், நம்மளோட பார்லிமெண்ட்ஸ், நம்ம எம்பிஸ், எம்எல்ஏஸ் எல்லாருக்காகவும் நம்ம அரசாங்கத்துக்காகவும் நம்ம ஜெபிக்கணுங்கிறது நம்ம மேல் விழுந்த கடமை. ஆமீன். அடுத்தது எப்படி எல்லாம் பிரேயர், என்னென்ன பிரேயர், யாரோட ஜபங்கள் எப்படின்னு பார்ப்போம். தாவீதோட பிரேயர் 141வது சங்கீதம் 2வது வசனம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி வழியாகவும் இருக்கப்படாது. ஆமீன். அவரோட விண்ணப்பம், அவரோட பெட்டிஷன் பிரேயர் எப்படி இருக்கணுமா? தூப வர்க்கமா, அப்படியே சுகந்த வாசனையா நறுமணத்தோட இருக்கணுமா. நம்ம பிரேயர் அப்படி இருக்கா? நம்ம பிரேயர்ல என்னென்ன அசிங்கங்கள் இருக்கு, என்னென்ன கேவலங்கள் இருக்கு. சிலப்போ நம்ம மத்தவங்களுக்காக உங்க பிரேயர் எப்படி இருக்கு நீங்க ஆலோசனை பண்ணி பாருங்க. மத்தவங்க நல்லா இருக்கணும்னு ஜபிக்கிறீங்களா, இல்ல உங்களுக்கு இது வேணும் அது வேணுங்கிறத விட அவங்க அப்படி இருக்க கூடாது, அவங்களுக்கு அது
வந்துடுச்சு, அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்தது, ஆமா அப்படி சொல்லிட்டேன் அப்படி சொல்றேன், அந்த மாதிரி இருக்கா? இங்க தாவீது சொல்றாரு, என்னோட விண்ணப்பம் வந்து உனக்கு முன்பா தூப வர்க்கமா இருக்கணும், வாசனையா நறுமணத்தோட இருக்கணுமா, நாத்தம் பிடிச்சதா இருக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, அவர் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுள். அவர் பிரைஸ் பண்ணி ஸ்தோத்திரம் சொல்றது, அவர் அப்படியே கை கூப்பி அவர் ஜபிக்கரிச்சு, அது வந்து எப்படி இருக்கான், ஒரு அந்தி பலி மாதிரி தண்ணியே ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல அவர் ஜபிக்கிறாரு. அப்படி இருக்கா? நம்ம கை சுத்தம் உள்ளதா இருக்கா? தேவனுக்கு நேரம் நம்ம வணங்குற இந்த கை, அவரை துதிக்கிற, அவர் ஆராதனை செய்யறது, அவர் உயர்த்து பாரு, இந்த கையினால எந்த பாவமும் செய்யாதபடிக்கு அப்படி ஏற்பட்டதா இருக்கணும்னு சொல்றாரு. இப்ப என்னோட கூட யோவான் 13:14, யோவான் 14:13-14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக இதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமீன். நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அப்ப பிதால குமாரன் மகிமைப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஜபத்துல. அது மாத்திரம் இல்ல, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசுவின் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார். ஆனா அது பிதாவின் சித்தத்தின்படி இருக்கணும். தேவனோட அது சித்தத்துக்கு விரோதமா நீங்க ஜபத்தை கேட்கறதெல்லாம் இயேசு நாம, அதெல்லாம் வீண்ல தேவநாமத்தை வழங்காது இருப்பாயாக. வெறும் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேனாக்கா நான் உன்னை அறியேன்னு சொல்லிடுவாரு. சோ பிதாவோட சித்தத்தின்படி நீங்கள் இயேசுவின் நாமத்தினால குமாரன் இடத்தில் பிதாவோட நாம மகிமைப்பட முடியாது. குமாரனுக்காக, இயேசு கிறிஸ்துக்காக பிதா என்ன செய்வாராம், உங்களுக்கு அந்த ஜபத்துக்கு பதில் கொடுப்பாரு. இயேசுவின் நாமத்தினால நீங்க கேட்கிற ஜபம் நிச்சயமா பதில் அளிக்கப்படும். ஆமீன். என்னோட 1 கொரிந்தியர் 14:15. இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆமீன். நம்ம வெறுமன வார்த்தையில அலப்பிட்டு ஜபம் பண்ணிட்டு போறது இல்ல, ஆவியோட விண்ணப்பம் பண்ணணும், கருத்தோட விண்ணப்பம் பண்ணணும். ஆவியோடவும் பாடணும், கருத்தோடையும் நம்ம தேவனை துதிச்சு பாடணும். அப்பதான் அதுல அந்த உண்மை இருக்கும். அப்போ அது தேவனுக்கு நேர போய் சேரும், தேவன்கிட்ட இருந்து பதில் கொண்டு வரும். ஆமீன். என்னோட கூட ஜேம்ஸ் 1:5 இது வாசிச்சிட்டோமா? 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமீன். இது எப்படிப்பட்ட ஜபம்னா, நம்மளுக்கு யாருக்குமே நம்மளுக்கு ஞானம் கிடையாது. சோ அந்த ஞானத்துக்காக அவர் ஞானத்தின் தற்சொரூபர், அவர்கிட்ட போய் கேட்கறச்சு யாரையுமே அவர் கடிந்து கொள்ள மாட்டார். கேட்கிற எவனும், ஜபத்துல கேட்கிற எவனும் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வான், அவர்கிட்ட இருந்து அந்த ஞானம் வரும். ஆமீன். இது எப்போ பார்ப்போம்னாக்கா, நம்ம பசங்க எக்ஸாமுக்காக படிக்கிறச்சு மாத்திரம் அந்த வசனத்தை எடுத்து படிப்பாங்க. அப்படி இல்லை, நமக்கு தேவை, ஒரு குடும்பத்தை நடத்துற குடும்ப தலைவிக்கு ஞானம் தேவை, ஒரு கணவனுக்கு தேவை, மனைவிக்கு தேவை, ஆபீஸ்ல எப்படி நடந்துக்கணும் ஞானம் வேணும், ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் எப்படி நடந்துக்கணும், உலகத்துல வெளியில போச்சே மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஞானம் வேணும். சாலமன் தேவன் கிட்ட என்ன கேட்ட ஞானத்தை கேட்கறச்சு அவர் ஐஸ்வர்யத்தையும் மத்த எல்லாத்தையும் கொடுத்தார் இல்லையா? சோ அவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க, அந்த ஞானம் நமக்கு நிச்சயமா தேவை. ஆமீன். என்னோட கூட லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆமீன். நீ நடக்க போற காலம் கொடியதா இருக்கு, ஆண்டவரோட வருகை சமீபமா இருக்கு. அதை மத்த கொள்ளாத விஷயத்துல நம்ம மாட்டிக்கொள்ளாதபடிக்கு என்ன பண்ணுவோம், எப்பொழுதும் விழித்திருந்து, அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அவரை குமாரனை கோபம் மூட்டாதபடிக்கு அவர் பாதத்தை முத்தம் செய்து அவரையே சார்ந்திருந்து எப்பொழுதும் ஆண்டவரே உங்களோட வருகையில நாங்களும் எங்க குடும்பமும் எங்க தேசமும் காணப்படணும்னு மத்தவங்களுக்காக எல்லாத்துக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். மத்தேயு 6:9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாக அது நம்ம பார்த்துட்டோம். சாரி சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயம் விட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார்,
என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிடுச்சு. ஆமீன். எனக்கு உண்டான தாவீது சொல்றாரு, அவருக்கு உண்டான நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாராம். அவருக்கு அப்ப என்ன பண்ணாராம், கர்த்தரை நோக்கி அபயமிட்டாராம். அபயமிட்டதுன்னா கெஞ்சினாராம். அவருக்கு இருந்த ப்ரெஷர்ல, உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கா, ஃபேமிலியில ப்ரெஷரா, ஊழியத்துல ப்ரெஷரா, படிப்புல ப்ரெஷரா, எந்த ப்ரெஷரா இருந்தா அந்த நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி நீங்க அபயமிடுங்க, கெஞ்சுதல் பண்ணுங்க. அப்போ அவர் நீங்க இருக்கிற இடத்துல நீங்க கூப்பிடுவீங்க. ஆனா அவர் ஆலயத்திலேருந்து உங்க சத்தத்தை கேட்டு உங்களுக்கு செவி கொடுத்து உங்க ஜெபத்துக்கு அவர் நிச்சயமா பதில் கொடுப்பார். ஆமீன். மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆமீன். இதுதான் ஒரு முன்மாதிரி ஜெபம். இது இயேசு கிறிஸ்து அதிகாலையில எழுந்து இருட்டோட போய், அதிகாலைங்கிறது நம்ம எழுந்துக்கிற 8, 9, 7 அந்த மாதிரி இல்ல. இருட்டோட, அதிகாலைங்கிறது ஏர்லி மார்னிங் இருட்டோட எழுந்து எல்லா சத்தத்துக்கும் முன்னாடி அவர் தேவ பிதாவோட போய் அவர் அங்க உட்காந்து ஜெபம் பண்ணாராம். இயேசு கிறிஸ்துவே அப்படி அதிகாலை எழுந்து ஜெபிக்கிறச்சு. நம்மளும் நிச்சயம் அதிகாலை எழுந்து ஜெபிக்கணும். அதிகாலையில ஏன்னாக்கா முதல்ல எல்லா பலனையும் எல்லாத்தையும் தேவனுக்கு செலுத்தணும். சோ ஒரு நாள் ஆரம்பிக்கிறதுனா, அது துவங்குறதுன்னா அந்த நாளோட முதல் பலன் நம்ம யாருக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும். சோ அந்த நேரத்தை முதல்ல அவரை அது கர்த்தருக்கு கொடுத்து அவரோட கூட ஐக்கியமாயி ஜெபம் பண்ணி, அந்த ஜெபத்துல இயேசுவின் சித்தத்தோட, இயேசுவின் நாமத்தினால பிதாவின் சித்தத்தோட நம்ம ஆவியோட கருத்தோட ஜெபம் பண்றச்சு, விழித்திருந்து மத்தவங்களுக்காக ஜெபம் பண்றச்சு, எல்லா சோதனையிலிருந்து நீங்களாக்கி விடுதலையாக்கி நிச்சயமா நம்மளையும் நம்ம குடும்பங்களையும் நம்ம சபையும் நம்ம தேசத்தையும் ஆண்டவர் ரட்சிப்பார். விழித்திருந்து ஜெபிங்க, அதிகாலையில ஜெபிங்க. எப்படி ஜெபிக்கணும் நம்ம பார்த்தோம், ஜெப லைஃப் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். தனி ஜெபம் வேணும், ஃபேமிலி பிரேயர் வேணும், இருட்டோட போய் அதிகாலையில இருந்து ஜெபிக்கணும், எப்பொழுதும் ஜெபிக்கணும், எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும், எங்கேயும் ஜெபிக்கணும். ஆமீன். வாங்க இப்ப நம்ம ஒரு சிறு ஜெபம் பண்ணுவோம். அப்பா தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எப்படி ஜபிக்க வேண்டும், எப்படி ஜப வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை பிதாவை உம்மை நோக்கி கூப்பிடும் போது கருத்தோடு கூப்பிட வேண்டும், ஆவியோடு கூப்பிட வேண்டும். ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரை உதவி செய்வீராக. எங்களுக்கு வேண்டியது என்ன என்று தெரியாத போது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்தாவியானவர் எங்களுக்காக ஜபிக்க நீர் உதவி செய்வதற்காக நன்றி. இயேசுவே, உமது நாமத்தினால நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்கும் போது, உமது வார்த்தை எங்களுக்குள்ள நிலைத்திருக்கும் போது, அப்பொழுது நாங்கள் வேண்டிக் கொள்வது எங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினாலே தேடுங்கள், இயேசுவின் நாமத்தினால கேளுங்கள், இயேசுவின் நாமத்தினால கதவை தட்டுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு தரப்படும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. கருத்தோடு உண்மையோடு ஜபிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் நெருக்கத்துல உம்மை நோக்கி கூப்பிடும் போது தேவ ஜனங்கள் ஆண்டவரை உம்மை நோக்கி அபயம் விடும் போது உம்முடைய ஆலயத்திலிருந்து நீ அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்கள் ஜபத்துக்கெல்லாம் பதில் தருவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொருத்தர் மேலும் ஜப ஆவியை ஊற்றுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருக்குள்ளும் ஆண்டவரை எப்பொழுதும் விழித்திருந்து ஜபிக்கிற ஜப ஆவியை ஊற்றுவீராக. மன்றாட்டத்தின் ஜப ஆவியை ஊற்றுவீராக. தகப்பனே, தாகத்தோடு வாஞ்சியோடு ஜபிக்க அப்பா உங்களுடைய சமூகத்துக்கு வர ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக. ஆண்டவரே, எல்லாரோட ஜபத்துக்கு கேட்டு நீர் ஒவ்வொருத்தருக்கும் நீர் பதில் கொடுப்பதற்காக நன்றி. நன்றி. சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜபிக்க உதவி செய்வதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு ஜபத்தை விண்ணப்பத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோடு உமக்கு தெரியப்படுத்த ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக தகப்பனே. ஒவ்வொருத்தரோடு கூட ஆண்டவரை ஜபிக்க தெரியலன்னு சொல்றவங்களுக்கு நீர் ஜபாவியை ஊற்றுவீராக. ஆண்டவரே, ஜப வீராங்கனையாக மாற்றுவீராக தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் ஜபத்துல ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து இயேசு கிறிஸ்துவை நீர் ஜபித்தது போல ஆண்டவரே தினமும் விழித்திருந்து ஜபிக்க, தனித்து ஜபிக்க, ஆண்டவரை சபையாக ஜபிக்க, குடும்பமாக ஜபிக்க, ஆண்டவரை ஜபத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள, விசுவாசம் உள்ளதோடு ஜபத்தில் கேட்க எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீரே என்று சொன்னீரே. அப்படி பெற்றுக்கொள்ள ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு மனதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனோட ஐக்கியமும் அந்யோன்யமும் அரவணைப்பும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம்மோடு நம் சபையோடு கூட இருப்பதாக, ஆமீன். ஆமீன். காட் பிளஸ் யூ. அடுத்த சண்டே நிச்சயமா உங்களை தேவனோட வார்த்தையோட கூட நாங்க சந்திக்கிறோம். ஆமீன்.